Ba-dum bum doo 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 ba-dum bum doo 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 ba-dum bum doo doo. Hi friends, welcome to Pimpom Lifestyle. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நாம் ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஓரியோ பிஸ்கட் செஞ்சு வச்ச கேக் மாதிரியே தான் இதையும் நான் ட்ரை பண்ணேன். பக்கமாக வந்துச்சு, வீடு ஃபுல்லாக கமகமகமான வாசம், கேக் வாசம். ஸோ அதனால் நீங்கள் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணலாங்க. ஆனால் இந்த கேக்குக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வரிக்குதிரை கேக்கு. ஏன்டா வரிக்குதிரை கேக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்ட் ஆஃப் தி வீடியோ பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும் அது ஏன் வரிக்குதிரை கேக்குன்ட்டு. ஸோ நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க ஓரியோ பிஸ்கட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த்னு. ஸோ அதனால் நான் இது ஓரியோ பிஸ்கட்டில் பண்ண கிடையாது, வீட்டில் என்னென்ன இருக்கோ அதை வச்சு தான் பண்ணுறேன். ஸோ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஆனால் வெயிட் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்களா, அப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ வந்து நம்ம அந்த வரிக்குதிரை கேக் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ வந்து அந்த கேக் செய்யறதுக்கு வந்து என்னென்ன பொருட்கள் தேவைன்னா, 1 கப் வந்து மைதா மாவு, 1/2 கப் வந்து சர்க்கரை, 1/2 கப் வந்து தயிர். நீங்கள் தயிருக்கு பதிலாக 2 முட்டை எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் வந்துட்டு கொக்கோ பவுடர். ஸோ 1/2 கப் வந்துட்டு நம்ம எப்போ யூஸ் பண்ணுற வெஜிடபிள் ஆயிலு, 1/2 டீஸ்பூன் வந்துட்டு வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் வந்துட்டு வெண்ணிலா எசன்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே வந்து நான் ஒரு ஜல்லடை வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த ஜல்லடையில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு நாம் மைதா மாவு 1 கப் போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா. ஸோ இது எல்லாத்தையும் இப்போ வந்து நல்லா ஜலிச்சுக்கோங்க. ஏன் இப்படி பண்ணுறோன்னா ஈவனாக வந்து மிக்ஸ் ஆகிறதுக்காக தான் இப்போ நம்ம இப்படி பண்ணுறோம். அதே மாதிரி அதில் ஏதாவது கண்ட் இருந்ததுனாலும் வெளியே வந்துடும், அதுக்காக தான். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இந்த மேலே இருக்கிற கண்டெல்லாம் நமக்கு வேண்டாம். ஸோ அதனால நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ வந்து இதில் நம்ம எடுத்து வச்சு 1/2 கப் சுகரை வந்து பொடி பண்ணி போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதில் நம்ம 1/4 கப் வந்துட்டு வெஜிடபிள் ஆயில் ஊற்றிக்கலாம். 1/2 கப் வந்து கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கர்டுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு ரெண்டு முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்க, ஸோ இதுதான் கன்சிஸ்டன்சி. ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாலிடாகவும் இருக்கக்கூடாது. நம்ம ஸ்பூனில் எடுத்து ஊற்றணும். ஸோ அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இந்த மிக்சரை வந்துட்டு நாம் இந்த மாதிரி 2 பவுலில் வந்து ஈக்குவலாக பிரிச்சுக்கலாங்க. அது ஏன்னு உங்களுக்கு போக போக தெரிஞ்சிடும். ஸோ இந்த கப்பில் 1/2, அந்த கப்பில் 1/2 நான் ஊற்றுறேன். கொஞ்சம் கம்மியாக. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 பவுலில் பிரிச்சிட்டேன். ஆனால் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்னென்னா நான் வெண்ணிலா எசன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணும்போது ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ டோட்டலாக வந்து 1/2 ஸ்பூன் தான் ஆட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதில் 1/4 ஸ்பூன், இதில் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதில் கொஞ்சம் நான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்துட்டு நான் அந்த ஒரு பாதி மட்டும் எடுத்துட்டு இன்னொரு சின்ன கிண்ணத்தில் வந்துட்டு 1 ஸ்பூன் கொக்கோ பவுடர் போட்டிருக்கேன். ஸோ இந்த கொக்கோ பவுடரில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம கொஞ்சம் நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
நான் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு இப்போ வந்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சாக்லேட் கலரில் வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட் ஃப்ளேவர் ரெடி ஆகிடுச்சு, ஒன்று வந்துட்டு ஒயிட் ஃப்ளேவர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கிற நான் சின்னதாக 4 கிண்ணம் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நல்லா ட்ரை பண்ணியும் வச்சுருக்கேன். ஸோ தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு எல்லாத்துலேயும் வந்துட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் வந்து ஒரு 2 சொட்டு தாங்க ஊற்றுறேன். ஜஸ்ட் வந்து அதை வந்து ஃபுல்லாக கோட் பண்ணுறதுக்காக தான், வேறு எதுக்காகவும் இல்லை. ஸோ நல்லா இப்படி கோட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் ப்ரஷ் இருந்ததுன்னா நீங்கள் ப்ரஷ்ஷை கூட பட்டு பண்ணிக்கலாம். நான் கையிலே பண்ணிக்கிட்டேன், இதுக்காக நான் போய் ப்ரஷ்ஷில் வாங்க முடியாது. இப்போ பாருங்கள், நான் 4 கிண்ணத்துலேயும் வந்துட்டு நல்லா எண்ணெய் பூசி வச்சாச்சு ரெடியாக. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா லைட்டாக வந்துட்டு மாவை வந்துட்டு இதில் தூவி எல்லா சைடும் பரவுற மாதிரி நல்லா டஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கேக் வந்துட்டு ஒட்டாமல் வர்றதுக்காக. இப்போ பாருங்க, நான் 4 கிண்ணத்துலையுமே வந்துட்டு ஆயில் பூசி மைதா மாவை போட்டு டஸ்ட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு கிண்ணத்துலையும் வந்துட்டு ஜீப்ரா கேக்கை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ மற்ற 3 கிண்ணத்தையும் இப்போ நான் அப்புறம் வைக்கிறேன். ஸோ ஒரே ஒரு கிண்ணம் என்னோட சாக்லேட் ஃப்ளேவர் ஒன்று, என்னோட ஒயிட் ஃப்ளேவர் ஒன்று. இப்போ வந்து நான் 4 பவுல்லையுமே வந்துட்டு என்னோட ஃப்ளாரை வந்து விட்டு வச்சுட்டேன். ஸோ இதை நான் டேப் பண்ணிக்கிறேன் எல்லாம் ஈவனாக பரவறதுக்காக. ஸோ பாருங்கள், இப்போ நம்ம இதை பேக் பண்ணோம்னா அவ்வளோதான் ரெடி. ஆனால் இதை பேக் பண்ணுறதுக்கு வந்து நம்ம எந்த ஒரு ஓவன் யூஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம புதுசாக வாங்கினா அதே நான்ஸ்டிக் தவா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நான்ஸ்டிக் தவாவை வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டவ்வில் வந்து சிம்மில் வச்சுருக்கேன் ஒரு 10 மினிட்ஸ். ஸோ இப்போ இதில் வந்துட்டு உங்கள் வீட்டில் வந்து அந்த குக்கரை வந்து அரிசி வேக வைக்கிறதுக்கு வந்து ஒரு தட்டு தருவாங்க. அது இருந்ததுன்னா நீங்கள் அது வச்சுக்கோங்க. ஸோ எங்கள் வீட்டில் அது கிடையாது, அதனால வந்து நான் இடியாப்ப தட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் நம்ம செஞ்சு வச்சுருந்தா அந்த 4 பவுலையும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட 4 பவுலையும் நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து
இதை நம்ம மூடி வச்சு ஒரு 20 மினிட்ஸ் வந்து வெரி ஸ்லோ ஹீட்டில், ரொம்ப லோ ஹீட்டில் வந்து 20 மினிட்ஸ் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சதுக்கப்புறம் காட்டுறேன் ஜீப்ரா கேக் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கேக் வச்சு கரெக்டாக வந்து 20 மினிட்ஸ் ஆச்சு. வெந்திருக்கா இல்லையா நான் பார்த்துக்கிறேன். ஸோ பாருங்கள், ஒட்டவே இல்லை, க்ளீனாக வந்துருச்சு. கேக் வந்து வெந்துருச்சு. ஸோ இந்த 2 கிண்ணும் கரெக்டாக வந்திருக்கு. இந்த 2 கிண்ணும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர்ஃப்ளோ ஆயிருக்கு. ஏன்னா மாவு வந்து நான் நிறச்சி ஊற்றிட்டேன் போல். ஸோ அதனால தான். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு கிண்ணத்தை என்ன எடுக்கிறீங்களோ அதில் பாதி மட்டும் ஊற்றுங்க. இல்லை வந்து அது வந்து பொங்கி வரும், அதுக்காக. ஸோ ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஸ்டவ்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான ஜீப்ரா கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. செம்ம சாஃப்டாக இருக்குது. நம்ம தயிர் ஆட் பண்ணதுனால அது ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் பிக்கிறேன். ஸோ இது ரொம்பவே சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அதுக்குள்ளே பாருங்கள், நம்ம போட்ட லேயர் வந்துட்டு எப்படி தெரியுதுன்னு. வரி வரியா ஜீப்ரா கிராசிங் மாதிரி. என்ன ஜீப்ரா கிராசிங்கில் வந்துட்டு ஒயிட் அண்ட் பிளாக் இருக்கும், நம்மளுடைய ஜீப்ரா கேக்கில் வந்துட்டு ப்ரௌன் அண்ட் ஒயிட் இருக்குது. மற்றபடி பாருங்கள், ரொம்ப சாஃப்ட்டு. கேக் ஸ்மெல் ரொம்பவே நல்லா வருது. அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு, நம்ம தயிர் ஆட் பண்ணுறதுனால. ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த கேக் செம்மையாக வந்துருச்சு, செம்ம சக்ஸஸ்ஃபுல். நீங்கள் தைரியமாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த கேக் வந்துட்டு செய்யறதுலேருந்து பாட்டி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பண்ணாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த கேக் ட்ரை பண்ணதுமே வந்துட்டு அது சூப்பராக வந்துருச்சு. ரொம்பவே பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குது. ஆனால் இது மைதா மாவு போட்டிருக்கிறதுனால நான் சாப்பிட மாட்டேன். ஸோ அதனால பாட்டிக்கு கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு மட்டும் கொடுக்கலாம். நான் அளவாக தான் செஞ்சேன். ஸோ அளவாக சாப்பிட்றதுல வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் 4 பீஸ் தான் செஞ்சுருக்கேன். நம்ம பக்கவ என்னமோ ரசிச்சு சாப்பிடுறாங்க. சூப்பர். அப்பவே ஒரு கேக் முழுங்கியாச்சு. இது கேமராக்காக 2வது கேக். நல்லா இருக்கா பாட்டி? சூப்பரா இருக்கு. ஓகே, ட்ரை பண்ணிடலாம். ஓகேங்க, நம்ம ட்ரை பண்ணா நிஜமாவே இது சூப்பரா இருக்கு. ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பரா வந்துச்சு. இன்னுமே ஸ்மெல் வந்துச்சு. இது நம்ம எந்த ஒரு ஓரியோ பிஸ்கட்ல நான் போட கிடையாது. ஏன்னா லாஸ்ட் வீடியோல வந்துட்டு நீங்க சொன்னீங்க ஓரியோ வந்துட்டு கெடுதல், நிறைய கண்ட்ரீஸ்ல பேன் பண்ணிட்டாங்கன்ட்டு. ஸோ நான் ஓரியோ போடலை இதுல. ஸோ மற்றபடி நான் வீட்டில் இருக்கிற இன்கிரீடியன்ஸ் தான் போட்டிருக்கேன். நான் இதை சாப்பிடல. பாட்டியும் வந்துட்டு ஒரு பீஸ் கேக் தான் சாப்பிட்றாங்க. அது இவ்வளோதாங்க இருக்கு அந்த பீஸ் கேக்கு. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு பீஸ் சாப்பிட்றதுல வந்து தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. எப்படி வந்துச்சுன்னு வந்து கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ என்னதான் ஆனாலுமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் கேக் எடுக்கிறப்ப அது உடஞ்சது. என் பாட்டி கேக் எடுக்கிறாங்க பாருங்க, அல்வா துண்டு மாதிரி அப்படியே வந்து விழுகுது. வாவ் பேக்கு, கீப் இட் அப். சூப்பர். இங்கே பாருங்க, ஒன்றுமே பண்ணல அவங்க. ஒரே ஒரு டைம் நான் செய்கிறத பார்த்தாங்க. இதில் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக வெய், அப்போ தான் இது ஒட்டாமல் வரும். நாங்கள் அடுத்தது அவங்களே என்னென்னமோ பண்ணாங்க. ஹாய், சூப்பர் பேக்கு. பாருங்களேன் எப்படி வந்துருச்சு. கப் கேக் மாதிரி செமையாக வந்துருச்சு. சூப்பர் பேக்கு. ஓகே, நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த கிண்ணத்தில் எண்ணெய் பூசும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாக எண்ணெய் பூசிக்கோங்க. அப்படி கப் கேக் அல்வா துண்டு மாதிரி வந்திருக்கு.